வணக்கம் கலெக்டர் சார். அட மாதவன் சாரா, வாங்க சார் வாங்க உட்காருங்க. உங்களை பார்க்க டவுனுக்கு போகலான்னு கிளம்புனா, ஆனா நீங்களே எங்க ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது. என்ன விஷயம்? ஒரு தடவை நீங்க வந்து என் தங்கச்சியை பார்த்துட்டா அதுக்கப்புறம் முகூர்த்தம் மத்ததெல்லாம். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தங்கச்சி வேற பார்க்கணுங்களா? உங்க வளர்ப்புல அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு யூகிக்க முடியுது. நான் தான் போட்டோ பார்த்துட்டேனே, அது போதும். முகூர்த்தம் குறிச்சிடுங்க. எப்படி தாலி கட்டுறப்பதான் பாப்பேன்ல. ரொம்ப சந்தோஷங்க. ஐயோ அம்மோ 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 என் பேண்ட் ஷர்ட் குடு. என்ன பேண்ட் காயல மாமா? பேண்ட் காயலனா என்ன, நான் காயாம இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா என் முண்டத்தை தண்டமாக்கி கையில வச்சுக்குவான். யாரு? வேற யாரு? எனக்கு ஆப்பு வைக்கிறவன் உங்க அண்ணன் வந்துட்டான். என்ன இது? இந்திரா காந்தி சிலையாட்டம் ஒரு டைப் பண்ணிக்கிற. நீ போய் உங்க அண்ணன் கிட்ட ஏபிசிடி எம்ஜிஎஸ் ஏதாவது பேசிக்கிட்டு அதுக்குள்ள நான் சோறு குச்சி ஓடி போயிடுறேன். சாரி மாமா. அம்மாடி இவங்களா? நம்ம பேர் பாடியை பார்த்தாங்கன்னா மயக்கம் போட்டுருவாங்க. ஐயோ அட கடவுளே, என் போட்டோவுக்கு மாலை போட வேண்டிய டைம் வந்துருச்சா? சாரதா, அம்மா தப்ப போடல. அம்மோ, இவங்க வந்துட்டாங்க. காயத்ரி, அம்மோ. சாரதா, என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? அம்மா சாரதா, காயத்ரி, சரஸ்வதி, எங்க அவங்க எல்லாம்? எல்லாரும் உள்ள படிச்சிட்டு இருந்தோம்னா. கரெக்ட். பொண்ணுங்கன்னா இப்படித்தான் இருக்கணும். என் தங்கச்சிங்களுக்கு இவ்வளவு நல்ல பேர் இருக்கிறதுனாலதான் அவ்வளவு பெரிய கலெக்டர் சாரதாவை பார்க்காமலேயே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. அது சரி, மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு நீங்க கேட்கவே இல்லையே. அந்த ஸ்ரீராமனே ஜில்லா கலெக்டராய் வந்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரு. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதனால உங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உடனே போய் மாத்திட்டு வாங்க. நல்ல சினிமாவுக்கு போயிட்டு அங்கிருந்து அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம். வேண்டாம், அந்த ரூமுக்கு போக வேண்டாம். என்ன வேண்டாம்? நீங்க போங்க.